வந்துருவாங்க போல் நான் நினச்சேன். ஆனால் இல்லை, இது இன்னொரு தீபார்த்தனை. அது வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக தீபார்த்தனை காமிச்சாங்களா. இது வந்து ஒரே தீபார்த்தனையாக எல்லாருக்கும் சேர்த்து வச்சு காமிக்கிறது. செகண்ட் டைம் தேர்ட் டைமும் ஒன்று நடந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை நான் மறந்துட்டேன். தேர்ட் டைம் இன்னொருக்கு நடந்துச்சா இல்லையான்னு. செகண்ட் டைம் நடந்துச்சு நான் இருக்குது. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. இது இன்னொரு தீபார்த்தனைன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக தீபம் காட்டாமல் ஒரே தீபத்தையும் எல்லாருக்கும் காமிக்கிறாங்களே. இது வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாங்க. தேர்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தேர்ட் டைம் ஆக்சுவலாக பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. நான் அதை மறந்துட்டேன். பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, ஃபுல்லும் பயங்கர கிராண்டாக அடித்து நவுத்தி எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் வந்து எல்லோரும் ட்ரம்ஸு இதுன்னு அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வரதும் இந்த மாதிரி அசைஞ்சு ஆடி வரா மாதிரி தான் கோயிலுக்குள்ளேயும் வந்தாங்க. எப்படி வராங்க பார்த்தீங்களா, இப்படி அப்படின்னு செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறேன்ற என் மாமியார் விட மாட்டேங்குது. அதெல்லாம் போகக்கூடாதுன்னோ, எவ்வளோ கூட்டம் இருக்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போகக்கூடாதுன்னு சொல்லுது. பார்த்தீங்களா, தேர்ட் டைம் வந்து இன்னொருக்கு தீபம் காட்டுறாங்க. சொன்னேன்னா தேர்ட் டைமும் தீபம் காட்டுவாங்கண்ணே. எல்லோரும் வந்து இப்போ தேர்ட் டைம் காமிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. தேர்ட் டைம் அந்த பொசிஷனில் இருக்காங்க பாருங்களேன். இங்கே இவர் பிள்ளையார், முருகர், உள்ளே வந்து மயூரநாதர், ஆசாமிதா, அபயாம்பிகை அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே நிலக்கதவை தாண்டி நிலவாசப்படியை தாண்டி ஒருத்தராக வருவார். வரும்போதே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. இங்கே தங்க முனீஸ்வரர் ஒருத்தர் இருப்பார் கோபுரத்துக்கு கீழே. அவரை தாண்டி தான் எல்லோரும் உள்ளே வருவாங்க. எவ்வளோ சூப்பராக வராங்க பாருங்களேன். அதுவும் லைட்டு செட்டிங்கும், லைட்டுக்கு பயங்கர ஃபோக்கஸ் லைட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த லைட்டுக்கும் அதுக்கும் சுவாமி உள்ளே வர்றதுக்கும் அதுக்கும் அவ்வளோ வந்து பளிச்சுன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அந்தளவுக்கு சொல்லலாம், அப்படி இருந்தாங்க. வந்துட்டு இப்போ தான் சுவாமி வராரா, சுவாமி மயூரநாதர் வந்துட்டாரா, அவ்வளோதான். அதோட எல்லோரும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் கரண்ட் போயிடுச்சு. போயிட்டு வந்து அந்த கரண்ட் இல்லாமல் அந்த லைட்டில் அந்த வெறும் தீபத்தோட வெளிச்சத்தில் சுவாமியை பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த லைட் மட்டும் எரியுது. ஆனால் உள்ளே கரண்ட்டு கிடையாது. அந்த கோபுரம் லைட் மட்டும் தெரிஞ்சது. செம்ம சூப்பராக இருந்தது. அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஷயம் ரொம்ப எனக்கு ரசிக்கிறதுக்கு சுவாமி கொடுத்தார். ரசிச்சுக்கோ போ அப்படின்னு. அதனால் எனக்கு நான் ரொம்ப